சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வழக்கம் போல உளறி கொட்டியிருக்கிறார் தற்குறிகளின் தலைவன் திரு விஜய் அவர்கள். இன்றைக்கு மகளிர் தினம். ஆமா, மகளிர் தின கொண்டாட்டத்தை வழக்கம் போல அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் கொண்டாடினார். அதுல வழக்கம் போல பெண்களின் பாதுகாப்பு இதெல்லாம் கொஞ்சம் பேசினார். ஆனா கொஞ்சம் வேகமா பேசல, ஏன்னா அவருக்கே தன்னஞ்செறிவது பொய்யிருக்கு அப்படின்னு சங்கீதா, இன்னைக்கு அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போய் மனு போட்டிருக்கிறாங்க. என்னைய கொடுமைப்படுத்துறாரு, என்னைய வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? சரி, இருக்கட்டும். அதெல்லாம் அவருடைய பர்சனல் ஒரு 10 பேர் சொல்றாங்க. எல்லாரும் அவருடைய பர்சனல் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது. சரியா? அதை நம்ம ஆழமா வச்சுக்கிட்டு, இன்னைக்கு வழக்கம் போல தற்குறிகளின் தலைவனுக்கு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கிறா, அதை வந்து வாந்தி எடுத்திருக்கிறாப்ல. வழக்கம் போல நாம பொலன்னு பொழக்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்கு, ஒரு கச்சேரி இருக்குது அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு உறுதியளித்துக் கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது மனசாட்சியே இல்லை விஜய்க்கலாம். ஆனா தைரியங்க. அவர் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அங்க ஒரு கூட்டம் போய் கொஞ்சம் பெண்கள், நான் எல்லாரும் சொல்ல, கொஞ்சம் பெண்கள் போய் ஓன்னு சத்தம் கொடுத்து பாத்தீங்களா, அது கொடுக்குற தைரியம் என்னன்னா, எவ்வளவு தைரியம். இன்னைக்கு காலையில ஒரு மனுவை தாக்கல் செய்யறாங்க. யாரு? திருமதி சங்கீதா விஜய் அவர்கள், விஜயனுடைய மனைவி. என்னன்னு, இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து லண்டன் வாழ் தமிழர், அவங்க ஈழத்தமிழர், லண்டன்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பிரிட்டன் நாட்டினுடைய குடியுரிமை இருக்கு. அப்ப இங்க வந்து அவங்களுக்கு வீடு கிடையாது, அவங்க இங்க தங்க முடியாது, விஜய் வீட்டுலதான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த இது முறை, இது வந்து ப்ரொசீஜர். நீங்க வழக்கு நடத்துறீங்க, விவாகரத்து முறையா வருகின்ற வரை அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கணும். அவங்க கேட்கறாங்க, அந்த வீட்டில் இருப்பதற்கு என்னை அனுமதிக்க மறுக்கிறார், என்னைய துரத்தி விட்டாருங்கிறாங்க. விஜய் இருக்கக்கூடிய வீட்டுல எனக்கும் சம பங்கு உண்டு, சரி பங்கு உண்டு, நான் அந்த வீட்டுல இருக்கணும், முறையா அவரு விவாகரத்து தர்ற வரைக்கும் நாங்க இருக்கணும்னு அவங்க மனு போடுறாங்க. முறையாக விவாகரத்து கேட்டு அமைதியான முறையில மியூச்சுவலா விவாகரத்தாய் பிரிஞ்சலான்னு பல முயற்சி செய்து அதற்கு அவர் ஒத்துழைப்பு தராத காரணத்தினாலதான் நான் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போய் இவ்வளவு தூரம் வந்து ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு லீகலான்னு அந்த சகோதரி சங்கீதா அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எதுக்குமே பதில் சொல்லாத விஜய், ரைட்டா, அதோடைய பர்சனல்ங்கிறாங்க. ரைட், அவருடைய பர்சனல், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு எல்லாமே அவருடைய பர்சனல் தாங்க, அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா பர்சனல்ங்கிறது, நீங்க உங்க மனைவியை அடித்து துன்புறுத்துவதாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அது பர்சனல் கிடையாது, அது பொதுவெளி. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்ப நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பேசுறீங்களா, அது சங்கீதாவுக்கு உண்டா இல்லையா? சங்கீதாவை தவிர மற்ற பெண்களுக்கு எடுத்துக்கணுமா? அப்படியா? நீங்க அப்படி சொல்றீங்களா? உங்களுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பேன், அப்படி ஏதாவது உறுதிமொழி எடுத்துருக்கீங்களா? இல்ல. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கும் சேர்த்துதானே பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? இப்ப அது இல்ல. ரைட், ஓகே, அது இருக்கட்டும். இப்ப இதுவும் திமுகவின் சதின்னு சொல்ல போறீங்களா? சரி, இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப வழக்கம் போல வந்து வாக்குறுதிகளை அள்ளி இறைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் இடைநிற்றல் இருக்குதான், மாணவருடைய இடைநிற்றலை நம்ம குறைச்சிருக்கோம். எவ்வளவு? இன்னைக்கு இவர் கூட இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் 100 விழுக்காடு இருந்துச்சு இடைநிற்றல். 8 விழுக்காட்டுல இந்த இடைநிற்றல் 16 விழுக்காடாக இருந்துச்சு. 100 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா 16 மாணவர்கள் ஹையர் ஸ்டடிஸ் போகாம நின்றுட்டான். ஆனா அதை குறைச்சி தொடக்கப்பள்ளியில் 0 இடைநிற்றலை 0 ஆக்கி காட்டி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். டேட்டாவோட சொல்லி இருக்கிறோம், எவனாவது மறு இல்லையா? உயர்கல்விக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். இப்ப ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா. காரணம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் இருக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இடைநிற்றல் அதிகமாகுது, அதுக்கு காரணம் பொருளாதார சூழல். பொருளாதாரம் வந்து சரியா இல்லாததுனால பிள்ளைங்க வந்து படிக்க வர மாட்டேங்குது, அதனால அதுக்கு ஒரு ஸ்கீம், அதுக்கு சம் அமௌண்ட் நான் வருஷத்துக்கு இவ்வளவு கொடுப்பேங்கிறார். இப்ப பொருளாதாரத்தாலதான் பிள்ளைங்க படிக்காம இருக்கு, அப்படித்தானே விஜய்? கரெக்டா? பேச்ச மாத்தக்கூடாது, இனிமேல் மாத்தி பேசக்கூடாது. நான் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், கேள்வி நாக்கப்படுகிற மாதிரி இருக்கும். பேச்ச மாத்தக்கூடாது மிஸ்டர் விஜய் ப்ரோ, விஜய் ப்ரோ, பேச்ச மாத்தக்கூடாது விஜய் ப்ரோ. என்ன சொன்னீங்க விஜய் ப்ரோ? பொருளாதார சூழலால, காசு இல்லாததுனால பையன் படிக்க வர மாட்டேங்கான், பாதியில படிப்ப நிப்பாட்டிட்டான். புகழ்பெற்ற இயக்குனர் S.A. சந்திரசேகரின் மகனாக பிறந்த ஜோசப் விஜய் ஆகிய நீங்கள்
மிக புகழ்பெற்ற கல்லூரியான லயோலா கல்லூரியில் இருந்து படிக்காம கட்டடிச்சுட்டு குட்டிச்சவத்துல உட்காந்து கதை அடிச்சு உங்க அப்பாரு திட்ட அந்த திட்டுறதையும் பொருட்படுத்தாம எனக்கு படிப்பு ஏறல, மண்டையில அறிவில்லை, அவ்வளவுதான் படிப்பு எனக்கு ஏறாது, என்னை எப்படியாவது சினிமா நடிகன் ஆக்கிருன்னு சொல்லி உங்க அப்பா அவர்களிடம் கேட்டு கல்லூரியிலிருந்து பாதியில பண்ணி பாடிட்டு வந்தீங்கல்ல விஜய் ப்ரோ. அதுக்கு பொருளாதார சூழல் தான் காரணமா இல்ல உங்க மண்டையில களிமண் இருக்கு அறிவில்லைங்கிறது காரணமா? எது காரணம்? எது காரணம்? தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் படித்த பிள்ளைகள் ஐஐடிக்குள்ள போது உங்களுக்கு தெரியுமா? ஐஐஎம்க்குள்ள போது தெரியுமா? ஐஐடி ஐஐஎம்னா என்ன இளவுனாது உங்களுக்கு தெரியுமா? என்ஐடிக்குள்ள போன பிள்ளைங்க எங்க இருக்குது தெரியுமா? வர்றீங்களா? நான் கூட்டு கொண்டு வந்து காட்டட்டா? அந்த பிள்ளைங்களை எல்லாம் வரிசையா வச்சு நிகழ்ச்சி நடத்தணுமே, அப்பவா அதாவது கண்ணில் தொடர்ந்து பாத்தீங்களா இல்லையா? இல்ல சௌத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பீங்களா 3 மணி நேரம்? அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்களா? அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் பட்டியல் சமூகமானவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் ஒரு மாணவனுக்கு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த அரசு ஒரு ஆண்டுக்கு செலவு கொடுக்குது. தெரியுமா உங்களுக்கு? என்ன நீங்க புதுசா ஸ்கீம் போடுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மகளிர் கட்டணமில்லா பேருந்து கொடுத்தது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சென்னையில நில்லுங்க, நில்லுங்க, ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நில்லுங்க. வர்ற பஸ் எத்தனை பஸ் வருது? 10 பஸ் போச்சுன்னா 10 பஸ்ல எத்தனை பஸ் மகளிர் கட்டணமில்லா மகளிர் உரிமை பயணம்னு போட்டு வருதுன்னு பார்ப்போம். பெரும்பாலான பேருந்துகள் 10 பேருந்துகள் வந்துச்சுன்னா குறையாம 6ல இருந்து 7 பேருந்துகள் மகளிர் உரிமை பயண பேருந்துகள் தான். 2 அல்லது 3 பேருந்துகள் தான் அது கட்டாயிருக்கும். பெருவாரியான பேருந்துகள். இவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் பஸ் தான் விட்டோமா, பிங்க் கலர் பஸ் கொஞ்சம் விட்டோமா. செய்தியும் பாக்குறது இல்ல, மக்களோட மக்களா வந்தா தானே இது தெரியும். நமக்கு தான் அது தெரியாத. நம்ம கேரவன் அரசியல்ல பண்றோம். அப்புறம் நமக்கு எப்படி தெரியாது? எதுவுமே தெரியாம பேசுறதாங்க பிரச்சனை விஜய் அவர்கிட்ட. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப இன்னொரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காரு. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த அரசு கொடுக்கிறது மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். இன்னைக்கு நடிகர் ரோஜா சொல்றாங்க 1500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் சந்திரபாபு அவர்கள் ஆந்திராவில். ஆனா 1 ரூபாய் இதுவரைக்கும் கொடுக்கல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னபடி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கிறார். இவர் ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறார். என்ன ஸ்கீம் தெரியுமா? ஒவ்வொரு பெண்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் 60 வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் 2500 ரூபாய் மாதம் கொடுப்பாங்க. எவ்வளவுங்க? மாசம் 2000 ரூபாய். எனக்கு ஒரு டவுட். ஒரு வீட்டுல 1 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு 2000 ரூபாய் கொடுப்பீங்களா? ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு 2000 ரூபாய் கொடுப்பீங்களா? ஒரே வீட்டுல ஒரு 4 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, 4 பேருக்கு 2000 ரூபாய் கொடுப்பீங்களா? எனக்கு புரியல. தமிழ்நாடு அரசு இப்ப கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம் குடும்ப அட்டைகளுக்கு. குடும்ப அட்டைனா ஒரு வீட்டுல 4 பெண்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு தான். அந்த குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவினா யாரோ அவங்க. பொண்ணுக்கு கல்யாணமாயி தனியா போய் தனி ரேஷன் கார்டுனா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தனி ரேஷன் கார்டா இருக்கணும், தனி குடும்பமா இருக்கணும். அப்படி தெளிவா அதுல ஒரு வரையறை இருக்கு. நீங்க 60 வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் அறிவிக்கிறீங்க. அத்துணை பெண்களுக்குன்னா ஒரு வீட்டுல 1 வயசுல ஒரு குழந்தை, 5 வயசுல ஒரு குழந்தை, அவங்க அம்மா, அவங்களுடைய அம்மா பாட்டி, அவங்களுடைய அப்பா பாட்டின்னு 5 பெண்கள் இருக்காங்க. ஒரு வீட்டுல 5 பெண்களுக்கு 2000 ரூபாய் வச்சு கொடுப்பீங்களா? என்னாச்சு? 5000 10 10000 ரூபாய், அது ஒரு 2000 ரூபாய், 12000 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு வீட்டுக்கு? என்ன? சரி, 61 வயதான பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? 60 வயது வரைக்கும் கொடுப்பீங்க. 61 வயது ஆயிட்டுனா வாழப்படாத அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன கான்செப்ட் இது? இதுல ஒன்றிய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்களை தவிர அத்தனை பேருக்கு இதை கொடுப்பீங்களா? அரசு ஊழியர்களை தவிர அத்தனை பேருக்கு கொடுப்பீங்கன்னா ஆதவர்ஜனா வீட்டுக்கு கொடுப்பீங்களா? ஆதவர்ஜனா அரசு ஊழியர்ல அவர் வீட்டுக்கு கொடுப்பீங்க 2000 ரூபாய். புஷி ஆனந்த் வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பீங்க, அப்படித்தானே? ஏன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா சோத்திக்க வழி இல்லாம. அப்படியா? என்ன சார் லாஜிக் இது? சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும் முதலாளிகள் அவங்க வீட்டுக்கு எல்லாம் கொடுப்பீங்களா? என்ன? சினிமா துறையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பீங்களா? பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் வீட்டுக்கு, ஐயா AR ரஹ்மான் வீட்டுக்கு, இசைஞானி வீட்டுக்கு, பெரும் பெரும் மேதைகள் இவங்க வீட்டுக்கு, ஏன்னா அவங்க யாரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது, அதனால எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுப்பீங்களா? அரசு ஊழியர்கள் மட்டும்தான் பொருளாதார ரீதியா வளமா இருக்காங்க. என்ன அப்ப தொழில் பண்றவங்க, சினிமா நடிகர்கள், என்ன கான்செப்ட், என்ன இளவுனே தெரியல. யாரு எழுதி கொடுக்குறான்னு தெரியல. என்னத்தையா வளர வேண்டியது. மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம். பெண்களுக்கு தனி இலாக்கா அமைக்கப்படும். பெண்கள் குழந்தைகளுக்கு
இந்த சமூக நலத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு கீழே என்னென்ன வேலை நடக்குது அது தெரியுமா விஜய்க்கு? சமூக நலத்துறைனா என்ன, அதுக்கு கீழே என்ன வேலை நடக்கு எதுவும் தெரியாது. இப்ப இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவர் முதலமைச்சர் ஆகணும்னு வேற ஆசைப்படுறாரு. அது அது வர திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு பெண்கிட்ட வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ணார், கைது செய்து விட்டார்கள். பார்த்தீர்களா? இவர்களால் தான் ஏதாவது சொல்லிட போறேன். பிரச்சனை திமுக காரன், அதிமுக காரன், பாஜக காரன், தாவேக காரன் இல்ல. இப்ப தாவேக காரன் மேல போக்சோ வழக்கு போட்டிருக்கு. அப்ப தாவேகா மொத்தமும் பொறுக்கி பையன் அர்த்தமா? சொந்த சித்தப்பன், தாவேகா நிர்வாகி சித்தப்பன், அவங்க அண்ணன் பொண்ணுக்கு தப்பா பிஹேவ் பண்ணி போக்சோ வழக்குல கைதா இருக்கிறான். தாவேக்கால இருக்கிறான், அவனுக்கு பொறுக்கி பையன் ஒத்துக்க போறியா? என்ன இது கான்செப்ட்? திமுகல எவ்வளவு ஒருத்தன் தப்பு பண்ணான்னா அந்த அரசு அவனை காப்பாத்துதா கைது பண்ணுதா? திமுகவை சேர்ந்தவனாகவே இருந்தாலும் கைது பண்ணுது இந்த அரசு. அதான கரெக்ட், அதான கான்செப்ட். அப்ப தான் சொந்த கட்சிக்காரனா இருந்தாலும் கைது பண்ணிக்கிறா ஸ்டாலின். நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? உங்க கட்சிக்காரங்க மீது பாலியல் வழக்கு எத்தனை வந்துச்சு, எத்தனை புகார் வந்துச்சு? எவனையா கட்சி விட்டு நீக்கினீங்களா? நீங்க எல்லாரையும் பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்க. ஏன்? ஏன்னா அவன் நாளைக்கு திருப்பி கட்டான்னா ஏன் முதல்ல வீட்டுல அந்நியார் என்னன்னு பேசுறாங்க, சங்கீதா அண்ணி ஏதோ சொல்லுது என்னன்னு பாருங்கட்டானா என்ன பண்ணுவீங்க? ஒரு இதை சொல்லி, கதையை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி என்ன பேசுறானே தெரியல விஜய். கொஞ்சம் சென்சிபிளா பேசி பழகுங்க மிஸ்டர் விஜய். அதுதான் சொல்றேன், கொஞ்சம் சென்சிபிளா பேசு. ஏதாவது எழுதி கொடுத்த வாசிச்சுக்கிட்டு என்னத்தையோ போகணும் வரணும்னு நினைச்சா என்னது? இப்ப பழைய பேருந்துல விட்டுருங்க, அத்தனை பேருந்து இந்த அரசு வந்த பிறகு வாங்கக்கூடிய பேருந்துகள் எல்லாத்திலையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு எவ்வளவு முறையான பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன தெரியும் உங்களுக்கு? மகளிர் சுய உதவி குழுக்கள், அதெல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்கள் யாருடைய ஆட்சி காலத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு, எப்படி அது மேம்படுத்தப்பட்டுச்சு சொல்லுங்க? ஏதாவது தெரியுமா அதை பத்தி? பாய் சும்மா ஏதாவது எழுதி கொடுக்கணும் வந்து பேசணும். இல்ல கடைசியா முடிக்கும் போது சொல்லிட்டு போயிட்டார், சிலர் வந்து அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, அது இது அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், அதை பற்றி நீங்கள் எனக்காக சண்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வீட்டு விவகாரத்தை சொல்றாரு, பிரச்சனை விவகாரத்தை சொல்றாரு. யாராவது ஒருத்தன் எந்திரிச்சு கேட்கணும்ல, என்னங்க இது? இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்களா? நல்லா கவனிச்சீங்களா? கொஞ்ச நாளா விஜய் வாரிசு அரசியல் மன்னராட்சின்னு பேசுறதை விட்டுட்டார். கவனிச்சீங்களா? மன்னராட்சி வாரிசு அரசியல், மன்னரும் பாரு. இப்ப மன்னராட்சி வாரிசு அரசியல்ங்கிறதையே பேசுறதே விட்டுட்டாரு. ஏன் சொல்லுங்க பாப்போம் கரெக்டா? ஏன்னா பேசுற அடுத்த நிமிஷம் சாமானிய மக்களை கேட்பான். என்ன கேட்பான்? ஏங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ உங்களை மாதிரி அப்பா அம்மா விட்டுட்டு, பிள்ளைய விட்டுட்டு, பொண்டாட்டியை விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு, குடும்பத்தையே விட்டுட்டு வந்து நிக்கணுமா? குடும்பத்தையே விட்டுட்டு தியாகம் செய்வதற்காக வரலாம், அது வேற. குடும்பமே வேண்டான்னு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த மண்ணில். பெருந்தலைவர் காமராஜருக்கு நிகரான ஒரு தலைவரை சொல்ல முடியுமா? அப்படியான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் இருந்தார், அது வேற. குடும்பத்தை விட அந்த நாடுதான் முக்கியம் நினைச்ச தலைவர்கள். இது அப்படி இல்ல, இது நம்ம அப்படியே வாழ்றோம், அப்படி இல்ல. அப்புறம் உங்களை மாதிரியே எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு, பொண்டாட்டிய விட்டுட்டு, டைவர்ஸ் பண்ணிட்டு, பிள்ளைய விட்டுட்டு, அப்பா அம்மாவையும் விட்டுட்டு, அதுதான் முதலமைச்சருக்கு தகுதியா? கொஞ்சம் நான் திருப்பி சொல்றேன், நான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசலாம் நீங்க தயவு செய்து நினைக்க கூடாது. நீங்க அப்படி பேசுறீங்க பல நேரங்கள்ல, அதனால நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், ரொம்ப தெளிவா ஆக்கப்பூர்வமா இந்த அரசு விமர்சிப்பதற்கு 1000 இருக்குது. அப்படி அந்த அரசியல் உங்களுக்கு பண்ணவும் தெரியல, நீங்க பண்ணிக்கிடவும் மாட்டீங்க. முதல்ல மக்களோட வாங்க சார், மக்களோட மக்களா நில்லுங்க சார். என்னமோ அந்த கேரவன் அரசியல விட்டுட்டு, பனையூர பங்களா விட்டுட்டு தாண்ட முடியல. அப்புறம் என்ன நீங்க அரசியல் பண்ணிட போறீங்க? எப்படி உருவாக்குறாரு ஒரு சமூகத்தை? ரைட், ஏதோ ஒண்ணு. ஆனா நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புவதற்கு இனியும் தமிழ் சமூகம் தயாராக இல்லை மிஸ்டர் விஜய். அதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். தமிழ் சமூகம் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் ஏமாறாது, தெளிவாக இருக்கிறார்கள். சரியா? ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்படி படிக்க வச்சு முன்னேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை நோக்கி தமிழகம் நகரத் தொடங்கி விட்டது. உங்கள் கதைகளுக்கு ஏமாறுவதற்கு இனி தமிழர்கள் தயாராக இல்லை என்பதை மட்டும் உறப்பு சொல்லி, ஒரு சின்ன கூட்டம் உங்களோட இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் கைத்தட்டி விசிலடிப்பதற்கு இருக்கலாம்.
உங்களை திரையில் பார்த்த மயக்கத்தில் நீங்க என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கலாம். அது அந்த கூட்டம் மிக 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 சொற்பமான கூட்டம். அதை தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு உணர்த்தும் என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.